வெல்கம் பேக் டு சாட்டிவா. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். எல்லாரும் நியூ இயருக்கு ரெசல்யூஷன் எடுத்துட்டீங்களா? என்னடா நியூ இயர் பிறந்து 2 வாரம் ஆச்சு, இப்போ வந்து கேக்குறானே நினைக்காதீங்க. இப்ப கேட்டாதான் கரெக்டா இருக்கும். ஏன்னா நீங்க ஃபாலோ பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். மிஞ்சி போனா 1 வாரம் ஃபாலோ பண்ணுவீங்க, மேக்ஸிமம் 2 வாரம் ஃபாலோ பண்ணுவீங்க. 3வது வாரம் வந்து கேட்டாதானே கரெக்டா இருக்கும். நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். ஜிம் போகணும்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள்ல ஸ்டாப் பண்ணிடுவீங்க. ப்ரொடக்டிவா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 4 நாள்ல ஸ்டாப் பண்ணிடுவீங்க. கன்சிஸ்டன்டா இருக்கணும்னு சொல்லிட்டு 1 வாரத்துல படுத்துருவீங்க. எல்லாம் தெரியும்டாடே. இப்ப நான் எதுக்கு வந்திருக்கேன்னா, லாஸ்டா வீடியோ போட்டு 1 மாசம் இருக்கும். அப்ப நான் வேலை இல்லாம இருந்தேன். 1 மாசம் கழிச்சு இப்ப வந்திருக்கேன். இப்போ நான் வேலை இல்லாம தான் இருக்கேன். எஸ் கைஸ், என்னோட சில பல பர்சனல் ரீசன்ஸ்லாம் இல்ல, எனக்கு வேலை செட் ஆகல. சோ நான் வேலையை விட்டு நின்ட்டேன். சோ இந்த 2026 வந்து நான் ஒரு சக்சஸ்ஃபுல் இயரா மாத்தலாம்னு நினைச்சிட்டு தான் இங்க வந்திருக்கேன். ஒரு ரெசல்யூஷனோட. ஏதாவது ஒரு காலகட்டத்துல செயல்பட முடியாம செக்கி சீரழிச்சு சின்ன பின்னமாகி செருப்படி வாங்குற நிலை வரும்போது வரும். அந்த நேரத்துல இத கபாரு திறந்துவாரு, இது உனக்கு கை கொடுக்கும் அப்பா. இப்ப என்ன எடுத்துக்கோங்க, 2025 வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் இயரா மாறும்னு நினைச்சிட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் என்னோட சோ இங்க போனது போகட்டும், ஆனது ஆகட்டும். 2026ல நம்ம வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனை மாறி காட்டுறோம்ன்றதுதான் இப்ப இருக்க கோல். டைம் டிராவல் பண்ணிக்கிற மாதிரி போய்கிட்டே இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம், மத்தவங்களை பார்த்து அந்த டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது உனக்கான டைம். இஃப் யூ வாண்ட் டு பிகம் சம்திங் யூ ஷுட். அவன் அப்படி சொல்றான், இப்படி சொல்றான். இங்க அவன் புண்டை இல்ல, எல்லாம் ஏஸ்ட புண்டதான். என்கிட்ட கேட்பாங்க, ஏன் இப்படி மெண்டல் மாதிரி பண்றேன், ஏன் இப்படி இன்வென்ச்சரா பிஹேவ் பண்றேன், ஏன் இப்படி சைக்கோ மாதிரி பண்ணிட்டு இருக்க, பிளா பிளா பிளா. நான் இப்படிதான், எனக்கு இப்படி இருக்கதான் பிடிச்சிருக்கு. என்ன பார்த்து உனக்கு புரிஞ்சளிக்கல, போயிட்டு ஆபரேஷன் பண்ணிட்டுலாம் வந்து முன்னாடி நிக்க முடியாது. உங்களை கேர் பண்ற ஒருத்தவங்க வந்து உங்களை பத்தி ஏதாவது சொல்றாங்க, உங்களுக்கு அட்வைஸ் பண்றாங்கன்னா ஓகே, நீங்க கேட்டுக்கலாம். ரேண்டம் பீப்புள்ஸ்க்கு எல்லாம் பயந்துலாம் என்னால இருக்க முடியாது. ஏன்னா இது அவங்களோட லைஃப் கிடையாது, இது வந்து உங்களோட லைஃப். ஃபர்ஸ்ட் லைஃப்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நான் சொல்லி இல்ல, நீங்களே தெரிஞ்சுக்கலாம். உங்களோட எம்டி பாக்கெட் உங்களுக்கு லைஃப்னா என்னன்னு சொல்லி தரும். இந்த 4 சோறு உங்களுக்கு லைஃப்னா என்னன்னு சொல்லி தரும். நம்ம கண்ணு முன்னாடி வளர்ந்துட்டு போற ஒருத்தன் யாருன்னே தெரியாது, அவன் நமக்கு லைஃப்னா என்ன சொல்லி தருவான். என்ன பாருங்க, ஏதோ ஒரு ட்ரீம்ல நான் சென்னைக்கு வந்தேன், இப்ப ஏதோ பண்ணிட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் எனக்குள்ள ஒரு ஃபயர் இருந்துட்டு தான் இருக்கு. ஆனா அப்பப்ப அணைஞ்சிருக்கு. என்ன பண்றது, சும்மா கனவு மட்டும் கண்டுட்டே இருக்கேன், தவிர ஒண்ணும் பண்ணல. கடன் மட்டும் வச்சிருக்கேன். அந்த கடனை திருப்பி கட்டணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் வேலைக்கே போறேன். ஒரு நாள் இந்த கடன்லாம் திருப்பி கட்டிட்டு கண்காணாத இடத்துக்கு போயிடலான்ற ஒரு இதுலதான் இருக்கு. பிகாஸ் ஐ எம் நாட் லிவிங், ஐ எம் ஜஸ்ட் எக்ஸிஸ்டிங். நான் இருக்கேன் ஆனா இல்ல. ஐ வேஸ்டட் மை 28 fucking years by dreaming only. Luxurious life என்னோட ட்ரீம் கிடையாது. பாக்கெட் ஃபில் பண்றது என்னோட ட்ரீம் கிடையாது. மை ட்ரீம் இஸ் சம்திங் டிஃபரெண்ட். அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோ ஹவு டு எக்ஸ்பிளைன் இட். படத்தை பார்த்துட்டு இருக்கும்போது டைரக்டர் ஆகணும்னு நினைப்பேன். கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்கும்போது கிரிக்கெட் ஆகணும்னு நினைப்பேன். வானத்தை பார்க்கும்போது ஸ்பேஸுக்கு போகணும்னு நினைப்பேன். இப்ப இருக்க சிச்சுவேஷனுக்கு நான் அரசியல்வாதி ஆயிடலான்னு இருக்கேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, I am just existing in someone's life, not living my life. I just want to be main character in my life at least. But அது எப்படின்னு எனக்கு தெரியல. But one day I am sure about you say that இவனுக்குள்ள ஏதோ இருந்திருக்கு பாரு. That's my dream. இது ஒரு resolution கிடையாது. I am just want to convey my dream. So only I came. But லியோ ஹாய் சொல்லு. ஹாய். வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். சோ நீங்களும் இந்த இயரை வந்து சக்சஸ்ஃபுல் இயரா மாத்தணும். மாத்துறதுக்கு அண்ணாவே எல்லாத்தையும் விட்டு வராரு, நம்ம மாறுறதுக்கு. சோ இது ஒரு இன்ட்ரோ வீடியோ தான். சோ வந்து இனிமே நான் வீடியோ ஓடுறேன். இது எத்தனாவது கம்பேக்னே தெரியல. பட் இருந்தாலும் இனிமே நான் வந்து கண்டினியூஸா வீடியோ போடலான்னு இருக்கேன். இவ்வளவு நாள் வந்து நான் வியூஸ்க்காக வீடியோ போடலாம், காசுக்காக வீடியோ போடலாம் அப்படி சொல்லியிருப்பேன். அது உண்மை. ஆனா இப்ப வந்து நான் வியூஸ்க்காக தான் வீடியோ போடுறேன், காசுக்காக தான் வீடியோ போடணும்ன்ற ஒரு கட்டாயத்துக்குள்ள தள்ளப்பட்டிருக்கேன். ஏன்னா இந்த வேலைக்கு போறது அதெல்லாம் வந்து எனக்கு வந்து செட் ஆக மாட்டேங்குது. நான் வந்து என்னோட இதுவே வேற, என்னோட ட்ராக்கே வேற. அதை நோக்கியே நான் டிராவல் பண்ணலான்னு இருக்கேன். நிறைய பேருக்கு நினைச்சது நடக்கல, நினைச்சது நடக்க மாட்டேங்குதுன்ற ஒரு இதுல கிவ் அப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. சில பேர் வாழ்க்கையை கிவ் அப் பண்ணிட்டு போயிடுவாங்க. என்ன ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், ஏன்டா பிறந்தோம்னு நினைச்சாலும் இனிமே பிறக்க மாட்டான்னு நினைச்சிட்டு சந்தோஷமா என்ஜாய் பண்ணுவாங்க. அவ்வளவுதான் இந்த வீடியோ. நீங்க இந்த வருஷம் என்னென்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நானும் அதை ஃபாலோ பண்ண முடிஞ்சா ஃபாலோ பண்றேன். சோ அடுத்த வீடியோல நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். Until we meet again. உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். ரொம்ப நாளே யோசிச்சுட்டு இருக்கோம் உங்ககிட்ட சொல்லணும். புதிய மனிதா
சிவா